ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. புதிய நம்பிக்கைகளுடன் இந்த 2025 பிறக்க உள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது. அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும், ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை, கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும். செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி, விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த முறை சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார். அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது. செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும். உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும். வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர்டேக் செய்து விடுவார்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது. இது மிகவும் அரிதான காலகட்டம். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும். அன்பிற்கினிய தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த 2025ஆம் ஆண்டு சில நல்ல பலன்களையும் சில பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். ஒருபுறம் மார்ச் மாதம் 2025ஆம் தேதி வரை சனியின் பெயர்ச்சி உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருந்தாலும், மறுபுறம் குருவின் பெயர்ச்சி மே மாதம் வரை பலவீனமாக இருக்கும். மே மாதத்திற்கு நடுப்பகுதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பெயர்ச்சி பலவீனமாகிவிடும். இந்த இரண்டு முக்கிய பெயர்ச்சிகளும் சில நல்ல மற்றும் சில பலவீனமான முடிவுகளை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இருப்பினும் ராகுவின் பெயர்ச்சி மே மாதம் முதல் 4ஆம் வீட்டின் இருந்து எதிர்மறையை அகற்றும் என்பதால் ஏராளமான சாதகமான முடிவுகள் எடுப்பீர்கள். இந்த விளைவாக இல்லற வாழ்க்கை தொடர்பாக சில பிரச்சனைகளும் நீங்கும் அல்லது பழைய பிரச்சனைகளையும் தடுப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய வருடமாகவே இந்த 2025 அமைகிறது. ஆனால் மாற்றத்தின் ஆற்றல் மனதை ஒப்பீட்டளவில் மகிழ்ச்சியாக மாற்றும். குருவின் பெயர்ச்சி நிதி விஷயங்களில் சாதகமாக முடிவுகளை தரும். இதன் விளைவாக பொருளாதார நெருக்கடி ஏற்படாது. மே மாதத்திற்கு பிறகு வருமானம், ஆதாரங்கள் மற்றும் அதிகரிப்பு காணப்படும். மே மாதத்திற்கு பின் வரும் காலம் காதல் மற்றும் திருமணம், கல்வி போன்ற விஷயங்களில் சிறப்பான பலன்களை தரும். இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சியின் தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. நன்றி, வணக்கம்.